இப்ப ஐயா எடப்பாடி, மாண்புமிக்க ஐயா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி இந்த முக்குளத்துறவுல கடும் கவத்துல இருக்கான். ஏன்னா அம்மா சசிகலாவை விளக்கியாச்சு, எங்க அப்பா ஓபிஎஸ் தள்ளியாச்சு, ஐயா டிடிவி தள்ளியாச்சு. இந்த கள்ள மரவன் ஒரு வேலும் ஓட்டு போட மாட்டான். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம என்னடா இருக்கலாம்ட்டு அங்க எங்க தாத்தாவுக்கு போய் டெல்லியில நீங்க முத்துராமலிங்கத்தவருக்கு பாரத ரத்னா விருது கொடுங்க. இப்ப நமக்கு இப்பத்தான் பாரத நாட்டுக்கு என் தாத்தன் பாரதத்தின் ரத்தினம்ங்கிறதே தெரிய வருதா? ஏண்டா பிச்சை கட்டு பெற அளவுக்கு நாங்க கேவலமா போயிட்டோமா? பாரத மணி திருநாடு என் தாத்தன் தெய்வ திருமகன் முத்துராமலிங்கத்தவர் தான். நான் என்ன கேட்கிறேன் ஐயா எடப்பாடியார்ட்ட, 4.5 ஆண்டுகள் பிஜேபி தயவுல இந்த நாட்டை முதலமைச்சராக இருந்து நீங்க ஆண்டு கொண்டு இருக்கும் போது என் தாத்தன் உங்களுக்கு நீங்க பாரத ரத்னாவா தெரியவில்லையா? அதற்கு முன்பு ஆண்ட இந்த நாட்டு தலைவர்களுக்கு அவர் பாரதத்தின் ரத்னா என்று தெரியவில்லையா? சுபாஷின் சுபாஷம் என்று அவரை தெரியவில்லையா? சுபாஷுக்கு 2 கரமும் கொடுத்தேன் மண்ணின் விடுதலைக்கு, வீர முழக்கமிட்டு இந்த மரவன் என்று உங்களுக்கு தெரியவில்லையா? அவன் சொன்ன ஒற்றை வார்த்தைக்காக 1000 வீரமறவர்கள் சுபாஷின் படையிலே சேர்ந்தார்கள் என்ற வரலாற்றை நீங்கள் அறிந்ததில்லையா? இப்போதுதான் அவர் பாரத ரத்னா என்று தெரிகிறதா? இந்த பசப்பு, இந்த இனிப்பு ஏமாற்று வேலைகளை எத்தனை காலத்திற்கு நீங்கள் செய்வீர்கள்? ஒரு விளையாட்டு வீரன் சச்சின் டெண்டுல்கருக்கு பாரத ரத்னா கேட்டு கொடுத்தீர்களா? நீங்கள் கூப்பிட்டு கொடுத்தீர்களா? ஒரு விளையாட்டு வீரனுக்கு கொடுத்த மதிப்பை ஒரு விடுதலை போராட்ட வீரன் என் தாத்தனுக்கு தராதது ஏன்? இந்த நாட்டின் விடுதலைக்காக 4000 நாட்கள் சிறையிலே இருந்த மாபெரும் தலைவனுக்கு தராதது ஏன்? இப்போது என் தாத்தனுக்கு நீங்கள் கொடுக்கிற இந்த விருது அவரை மதிக்கவா? அவர் பேர பிள்ளைகள் அதை கீழே போட்டு மிதிக்கவா? எதற்கந்த விருது? எதற்கந்த விருது? இந்த நாட்டின் விடுதலைக்காக செக்கிருத்த என் பாட்டன் வாவு சிதம்பரனாருக்கு தராத பாரத ரத்னா, உறங்கி கிடந்த இந்த மண்ணின் மக்களை தன் எழுச்சி பார்க்கலால் உணர்வு சூடிற்றி விடுதலை நெருப்பை பற்ற வைத்து இந்த மண்ணின் விடுதலைக்காக எழுப்பிய வீர புலவன் என் பாட்டன் பாரதிக்கு தராத பாரத ரத்னா விருதை. பாரத தாயே, உன் கைவிலங்கை அடிமை விலங்கை உடைக்கவே உன் பிள்ளைகள் திரண்டிருந்து வருகிறோம் என்று வீர முழக்கமிட்ட வீர மறவன் என் தாத்தன் தெய்வ திருமகனுக்கு இதுவரை விடுதலை பெற்ற 79 ஆண்டு இதுவரை வராத விருதை நான் கேட்டு பெற வேண்டிய நிலையில் வைத்த நீ என்னை மதிக்கிறாயா? அவமதிக்கிறாய்? எவனிடத்தில் பதில் உண்டு? யார் இதற்கு பதில் சொல்லுவா? அந்த விருது என் தாத்தனை பெருமைப்படுத்தாது. அதற்கு மேலான விருது இந்த நிலத்தில் இல்லை. ஏனென்றால் அவனே இந்த நாட்டிற்கு மிகப்பெரிய விருது, பெருமைக்குரியது. வேண்டுமானால் ஒன்று செய்யுங்கள் பெருமக்களே, பாரத ரத்தினத்தின் ரத்தினம் என்ற விருதை வேண்டுமானால் கொடுங்க. அதை யாரு போய் வாங்குறது? அவர் இல்லைன்னு தாண்டா ஆடிட்டு இருக்கே எல்லா பேரும், கேட்க வருத்தம் இல்லைன்ட்டு. இந்த மகான்களுக்கு, மனித புனிதர்களுக்கு, மகத்தான தலைவர்களுக்கு ஒரு விருது இருக்கிறா? அவன் பேரன் வென்று தமிழ் தேசிய அரசனை, அவன் என் தாத்தனின் கனவோல தமிழ் அன்னை அரியணை ஏறிய காலத்தில் தமிழ் தேசிய ரத்தினா, தமிழ் தேசிய முத்து, தமிழ் தேசிய வைரம் என்று விருதுகளை அவன் பேர பிள்ளைகள் நாங்கள் இந்த உலகத்திற்கு பறைசாற்றி அறிவிக்கும் போது அன்றைக்கு உணவீர்கள் எங்கள் இனத்தின் குலத்தின் பெருமை.